சபையின் மூலமாய் அவருடைய அனந்த ஞானமானது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே அவருடைய அனந்த ஞானம், மேனிஃபோல்ட் விஸ்டம் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு. ஞானம் என்பது விசேஷமானது. சபையில இருந்து தேவ ஞானம் உலகத்திற்கு ஸ்ப்ரெட் ஆகும், உலகத்துக்கு தெரிய வரும். இந்த உலகத்தில் ஞானம் என்று சொல்லுகிறது எல்லாம் ஞானம் அல்ல, தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர். அப்போ வேற யாரும் அவ்வளவு ஞானம் இல்லையா? இல்ல. இந்த ஞானம் உள்ளவரால் ஞானம் அடைய முடியும். அந்த ஞானம் அவரிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று யோபு 28:28 சொல்லுகிறது. ஒரு தேவ மனுஷன் கைகளை வைக்கும் பொழுது ஞானத்தின் ஆவி நம்மேல் இறங்கி வருகிறது. ஆவியானவருக்கு அந்த பேர். ஏன்னா அவர் இருந்தா தேவ ஞானம் நமக்குள்ள வெளிப்படும். ஆவியானவருக்குள் ஞானமும் உணர்வும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இன்னும் பல காரியங்களும் அடங்கி இருக்கிறது. அவர் சொல்றார், முதியோர்களிடத்தில் ஞானம் விளங்கும். கர்த்தருடைய சாட்சி பேதையை ஞானியாக்குகிறது. புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான். ஞானம் இருக்கிறதுனால என்ன கிடைக்குதுயா? ஞானம் ஒருத்தனுக்கு இருந்தா அவன் பேர் பெற்று விளங்குவான். ஞானம் எங்க இருக்கோ அங்க ஐஸ்வர்யம், செல்வங்கள் திரள் திரளாய் வந்து இறங்கும். எவ்வளவு ஞானம் இருக்கோ சொல்லுங்க பார்க்கலாம், அவ்வளவுக்கு உங்க கையில் ஐஸ்வர்யம் இருக்கும். ஞானமே இல்லைன்னா கடன் இருக்கும், தரித்திரம் இருக்கும், வறுமை இருக்கும். இப்போ என்ன வேணும்? எனக்கு ஞானம் வேணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் பாக்கியவான்கள். இப்போ நல்ல கவனிங்க. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கு. இப்போ ஞானம் இல்லை, கடன் வாங்கிட்டான், வீட்டு வாசலில் வந்து ஐயா சார் வணக்கம் அப்படின்வானா? ஏண்டா அறிவு கட்டவன காசை வேடா அப்படிமானா? என்ன சொல்லி கேட்பான்? நீங்கள் சொல்லுங்க. அப்புறம் எங்கே கனம் இருக்கும்? அவமரியாதை தானே கிடைக்கும். மதிப்பானா? ஒரு பையன் மதிப்பானா? கடன் கொடுத்தவன் என்ன கேட்டாங்க, எனக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும். அப்போது ஒரு கடையில் கடன் வாங்கிட்டு இருந்த கடன், அப்போது தலைக்கு மேலே கடன். அவன் அந்த கடைக்காரன் கேட்டான், சோறு தானே திங்கிறீங்க, ஒரு மாதமாக வாங்கிட்டு இருக்கீங்க. அது கூடுதலாக வார்த்தையை சொன்னேன், நான் சொல்லலை. சோறு தானே திங்கிற இல்லைன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களாம் சாப்பிட வேண்டாமா? ஒரு மாதம் ஆச்சு கடன் வாங்கி, கொடுத்தா தானடா நாங்கள் பொருளை வாங்கி போட முடியும். கடன் வந்துடுது, நோட்டை எடுத்துகிட்டு வந்து நீட்டுறேன்னா. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சில வார்த்தைகள் பணத்துக்கு கேட்டதில் அது ஒன்று. இன்றைக்கி நினச்சா கூட வருத்தப்படுவேன். அதே ஆள் முன்னாடி காரில் தான் போகிறேன் இன்றைக்கி. அல்லேலூயா. கர்த்தர் தான் அதை மாற்றினார். இல்லைன்னா நான் இன்றைக்கும் பிச்சைக்காரன் தான். அவர் தான் அந்த ஞானத்தை கொடுத்தார். அப்போ ஞானம் இருக்கிற இடத்தில் கனம், செல்வம், தீர்க்காயுசு இருக்குது. கடன் அதிகமாக இருந்ததுன்னா என்ன நடக்குது? நோய் வந்து செத்து போயிடுற. மனக்கவலைப்பட்டு நல்ல பலனாக ஓட வேண்டிய, சந்தோஷமாக ஓட வேண்டியனா ஐயோனே உட்காந்து செத்து போயிடுற. தீர்க்காயுசு கிடையாது. அப்போ படிப்படியாக நம்மை உயர்த்துகிறது. இன்னொரு அதிகாரத்துலேயும் அது இருக்குது, அதையும் நீங்கள் வாசிக்கணும். நான் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15. அதன் ஆதாயம் பசும்பொன். சொல்லுங்க, பசும்பொன். ஃபஸ்ட்டு வெள்ளி, 2வது தங்கம், 3வது 16ஆம் வசனம் முத்துக்களை பார்க்கிலும் 3வது முத்துக்கள். சொல்லுங்க. ஆமாம். 4வது சொல்லுங்க, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரே இல்லை. ஞானம் ஒருத்த வாழ்க்கையில் வந்தால் ஃபஸ்ட்டு வெள்ளி, அடுத்தது அதோட காஸ்ட்லி பொண்ணு தங்கம், அதோட அடுத்தது காஸ்ட்லி முத்து, அதோட காஸ்ட்லி நிகரே இல்லாதது. ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக அவனை தூக்கி மேலே கொண்டு வந்து நிறுத்துது பாருங்க. ஞானம் வேணுமா வேண்டாமா? அவசியமா இல்லையா? ஞானம் இருக்கணுமா இருக்க வேண்டாமா? ஞானம் தேவையா இல்லையா? ஃபஸ்ட்டு வெள்ளி. நிறைய பயலுக்கு வெள்ளியிலேயே கூட போட மாட்டான், இரும்புன்னு கூட பைபிளில் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெள்ளி தான். அடுத்தது நிகரற்ற ஆசீர்வாதம். சொல்லுங்க.
அடுத்த மாதம் வண்டி ஓட்டுறதுக்கே இங்கே முடியாது பாஸ்டர், அவ்வளோ கஷ்டப்படுற பாஸ்டர். உனக்கு தான் சொல்கிறேன் பிரதர் சிஸ்டர், ஞானத்தை வாங்கு பிரதர் சிஸ்டர், ஞானத்தை முக்கியத்துவப்படுத்து பிரதர் சிஸ்டர். அல்லேலூயா. நீங்கள் ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதே நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை வாசிங்களே போதும். ஞானத்தை பற்றி அங்கே அழகாக போட்டிருக்கு. அடுத்தது யோபு 28:18 வாசிக்க வேண்டாம். ஞானத்தின் விலை உயர்ந்தது. ஒன்று விலை உயர்ந்த ஆளாக மாற்றிரும்யா ஞானம். ஓகே, ஞானம் இல்லாவிட்டால் கிடைப்பது என்ன? ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஞானம் இல்லாவிட்டால் கிடைப்பது என்ன? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 22, 29 வசனத்தையும் நோட் பண்ணிங்க. திரும்ப சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 10:23, 2 நாளாகமும் 9, 22, 29. இங்கே சாலமோன் வாழ்க்கையிலேயே சொல்கிறேன், ஞானம் முன்னாடி இருந்தபோது ஐஸ்வர்யம் கூட வந்தது. ஆனால் இந்த 2 வசனத்தையும் வாசிச்சிங்கன்னா ஐஸ்வர்யம் முன்னாடி வந்த பொழுது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும், பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும். ஃப்ரண்ட்டில் பணம் வந்துருச்சு, இப்போ ஞானம் பின்னாடி போயிடுச்சு. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆசீர்வாதம் வரும்போது இந்த பிரச்சனை இருக்குது, பணக்காரனா நீ ஆகும்போது உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஞானம் பின்னாடி போயிடுச்சு, ஐஸ்வர்யம் முன்னாடி வந்துருச்சு. அடுத்த வசனமே என்ன சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம் அவ்வளோதான், அவனுடைய முடிவு எழுதப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பணம் ஞானத்தை தாண்டி போயிடக்கூடாது. ஞானம் தான் முதல்ல இருக்கணும். ஞானம் இருக்கிறவங்க பாருங்களேன், பணம் இருக்கிறத காட்டவே மாட்டான். ஒரு மளிகை கடைக்காரரை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு, மளிகை கடைக்காரங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரில் போகிற நேரம் தான் அவன் 2 வீலரே வாங்குவான். காரில் போகிற அளவுக்கு வசதி வந்துடும், அவன் 2 வீலர் அப்போ தான் வாங்குவான். 2 வீலர் எப்போ வாங்குவான்னா சைக்கிளில் போவான். 2 வீலர் வாங்குகிற வசதி இருக்கும்போது கூட சைக்கிளில் தான் போய் அவன் பொருளை வாங்கிட்டு வருவான். பணம் இருக்கும், 2 வீலர் வாங்குகிற அளவுக்கு வாங்க மாட்டான். கார் வாங்குகிற அளவுக்கு பணம் இருக்கும், வாங்க மாட்டான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. ஆனால் வீடு வாங்கியிருப்பான், நகை இருக்கும், நட்டு ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சுருப்பான், வெளியில் காட்டிக்க மாட்டான். இந்த பணம் கொஞ்சோண்டு சேர்த்து பாருங்க, அது ஆடுற ஆட்டம் தான் ஓவராக இருக்கும். முடிவு வந்துடும். அடுத்தது என்னதான்? ஸ்டார்டிங் முடிவு தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஞானம் இல்லாதவர்களின் வாழ்க்கையில் அடுத்தது பணம்னு போய் ஞானத்தை பின்னாடி வச்சா முடிவு வந்துடும். யோபு 4:21, ஞானம் அடையாமல் சாகிறார்களே. இப்போ ஞானம் இல்லைன்னா வாழ முடியாது. ஞானம் உள்ளவன் வாழ்கிறான், ஞானம் இல்லாதவன் சாகிறான். பைபிள் அப்படி தான் இருக்கு. ஞானம் அடையாமல் சாகிறார்களே. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான், திடீர்னு ஒருத்தன் போய் சாகுறான். அந்த ஒன்றும் இல்லை, முந்தானத்தான் என்னமோ பார்த்த ஒரு வீடியோ யூடியூப்பில் ஒரு பைக்கில் போகிறானுங்க. அப்படி போகக்கூடாது, ஆனால் அப்படி தான் போகிறானுங்க. போய் விழுந்து படாத அளவுக்கு பட்டு ஒரு ஆள் ஸ்பாட்டில் காலி. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்டருடைய சொந்தக்காரங்க திருநெல்வேலியில் வண்டி அந்த ரோட்டில் என்னை கூப்பிட்டு போனாங்க. அந்த ரோட்டில் இந்த இடத்துல தான் அவங்க செத்து போய் 3 பேர் செத்து போயிட்டாங்க, ஸ்பாட் அவுட்டு. ஒரு ஆட்டோ போய்கிட்டு இருக்கு, பைக்கில் இப்படி டக்குன்னு ஸ்பீடாக போய் இப்படி ஆட்டோ ஏறினா எதிரில் ஒருத்தன் வந்தான், அடிச்சிட்டான். இங்கே ஓட்டினவன் தப்பிச்சான், பின்னாடி உட்காந்தவன் செத்தான். அந்த வண்டியில் வந்த 2 பேர் செத்துட்டாங்க. அதில் அந்த வண்டியில் வந்த அப்பாவி அவன் ஒழுங்காக தான் வந்துக்கிட்டு இருந்தான். அவன் 2 குழந்தைங்களுக்கு தகப்பன், குட்டி குழந்தைங்க. அவனுடைய குடும்பத்தின் நிலைமை. ஏன் சாகிறான்? ஞானம் இல்லை. நீ அப்படி போய் என்ன பண்ண போகிற? அங்கே பிரைம் மினிஸ்டர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரா? ஏரோப்ளேன் அங்கே நிற்கிது, இப்போ ஏறி ஓடி போகிறதுக்கா? என்ன மிஞ்சி போனால் 2 நிமிஷம் முன்னாடி போகிற, அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு அந்த வேகம்? 2 காலையும் இழந்தவன் சொல்கிறான், தயவுசெய்து வேகமாக ஓட்டாத. ஏன்டா? நான் ஓட்டினேன். அப்போ உனக்கு அறிவு இல்லைல்ல. காலை இழந்த பின்னாடி தானே ஞானம் வருது. அப்போ ஞானமற்றவர்கள் சாகிறார்களே.
யோபு 17:4, ஞானம் மறைக்கப்பட்டால் உயர்வு இல்லை. நீ உயர முடியாது வாழ்க்கையில். ஞானத்தை தேவன் மறைத்துட்டார்னா அந்த மக்கள் உயர்த்தப்பட மாட்டாங்க. அவங்க வசனம் இருக்குது, அதில் தான் அப்படி தான் இருக்குது. நீர் அவர்கள் இருதயத்துக்கு ஞானத்தை மறைத்தீர், ஆகையால் அவர்களை உயர்த்தாது. உயர்வே கிடையாது. 10 வருஷம் 20 வருஷம் சபைக்கு வந்தும் கூட நீ சபையிலேயே இன்னும் உயராமல் இருக்கிற. நீ ஒரு ஜபத்தில் முன்னாடி வந்து நின்று நடத்தின, நேற்று பிறந்ததுங்க 10 வயசு 8 வயசு, அது வந்து நின்று ஆராதனை நடத்துது. 40 வயசு 50 வயசு 60 வயசு, பாட தெரியல, ஜெபிக்க தெரியல, பிரசங்கம் பண்ண தெரியல. வாட் இஸ் திஸ்? எத்தனை வருஷம் ஆகுது? ஏன் இன்னும் உயரலாம் வாழ்க்கையில்? அப்படியே தான் இருக்கிற. ஞானம் உள்ளவர்களின் அடையாளத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன், வேகமாக முடிக்கிறேன். ரொம்ப முக்கியம். ஞானம் உள்ளவர்களின் அடையாளம். யோபு 13:5 பேசாமல் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஊமை மாதிரி இருப்பாங்க. ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஸ்தோத்திரம். இந்த பக்கத்து வீட்டுக்காரி அவசரமாக வெளியில் போகணும், அந்த சர்ச்சில் பச்சை கலர் புடவை கட்டிட்டு வந்தால. வீட்டில் கணவன் மனைவிக்கு சண்டை, ஏண்டி பேச மாட்டேன்ற? ஒன்றும் இல்லை, பிரச்சனையே கிடையாதுங்க. மாமியார் மருமக பிரச்சனை, அமைதி. நம்ம என்னைக்கு அமைதியாக இருந்திருக்கோம்? அமைதி. பேசாமல் இருப்பாங்க. அதான் பைபிளில் இருக்குது, நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாக இருக்கும். அமைதி. கணவர் வந்து, ஏண்டி உங்கள் அப்பா வீட்டிலேருந்து அதை கொண்டு வந்தியாடி அப்படின்னு. நீ மட்டும் உங்கள் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்தியான்னு கேட்டக்கூடாது. இவர் அவங்க அப்பா வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்தாராமா? முதல்ல அமைதி. சொல்லுங்கள், பேசாமல் இரு, ரொம்ப பேசாத. ஒரு ஹார்ட் டாக்டர்கிட்ட நான் போனேன், கேள்வி மேலே நான் கேட்குறேன், அவர் ஹார்ட் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கார், இவ்வளோதாங்க பேசினார், மாத்திரை போடுங்க. இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், சார் நான் சைக்கிள் இது பைக்கெலாம் ஓட்டலாமா, எல்லாம் ஓட்டலாமா, இதெல்லாம் பண்ணலாமா, அதெல்லாம் நான் 10 கேள்வி கேட்குறேன். அவர் ஒரே வார்த்தை பெஸ்ட், ரெஸ்ட்டில் இருங்க. ரொம்பலாம் பேசலை, சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். ஏண்டா இதை கேட்குறதுக்காடா நான் அங்கேருந்து ஆவடியிலேருந்து இங்கே ஓமந்தூராருக்கு வந்திருக்கேன், ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். அவங்க ஹார்ட்லாம் நல்லா இருக்குங்க, ரொம்ப பேசுகிற நம்ம ஹார்ட்டு தாங்க பாதிக்கப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 13:1, ஞானமுள்ள மகன். எப்பா மகன்கள்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். அப்பா இருக்கிற மகன்கள்லாம் கை தூக்குங்க. எங்கள் அப்பா இருக்கிறாரு. மகள்கள்லாம் கை தூக்குங்க. அப்பா இருக்கிற மகள்கள்லாம் கை தூக்குங்க. வெரி குட். நீங்கள் கை கீழே போட்டுரு. உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. உங்களுக்கு பாஸ்டர் இருக்கிறாருன்றவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு பாஸ்டர் இருக்கிறாருப்பா. 2 விதமாக உங்களுக்கு அப்பா இருக்காங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறீர்களா? உனக்கு ஞானம் இருந்தால் உன் தகப்பன் புத்திமதி நீ கேட்பாய். உங்கள் அப்பாவுக்கு ஞானம் இருந்தான்னு பைபிள் சொல்லலை. உனக்கு ஞானம் இருந்தால், உனக்கு ஞானம் இருந்தால் உன் தகப்பனின் போதகத்தை நீ கேட்பாய். அப்போ ஒருத்தன் கேட்கலன்னா வீட்டில் எழுதி வச்சிங்க, நீ தகப்பனுடைய புத்திமதி போதகத்தை நீ கேட்கவில்லை என்றால் உனக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. எவ்வளோ பெரிய ஆள் சாலமோன், பயங்கர பிரில்லியன்ட். ஆனால் அவங்க அப்பா சாகும்போது சொன்னதை வரைக்கும் அவன் நிறைவேற்றினான், கடைப்பிடிச்சாங்க. அது வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தின ஒரு ராஜா யோசியா, அவனுடைய பாசர் இருக்கிற வரைக்கும் அவர் பேச்சை தட்டாமல் இருந்தான். சூப்பராக ஆட்சி பண்ணான். பாசு செத்து போனார், அவன் வாழ்க்கை செத்து போச்சு. அநியாயம் பண்ணான், எல்லா அநியாயம் பண்ணான். அப்போது உனக்கு ஞானம் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற
வாலிபர்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்கள், உனக்கு ஞானம் இருந்தால். அவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், பக்கத்தில் கையை பிடிச்சே சொல்லுங்களேன், உனக்கு ஞானம் இருந்தால், உனக்கு ஞானம் இருந்தால் உன் தகப்பன் போதகத்தை கேட்பாய். அவ்வளோதாங்க. அதனால் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஞானம் இருக்குதா இல்லையான்றது இனிமேல் தான் தெரியும். இது வரைக்கும் விட்டுருங்க. இனிமேல் உங்கள் தகப்பன் போதகத்தை நீங்கள் கேட்குறீங்களா? அவர் எவ்வளோ அடிபட்டிருப்பார், எவ்வளோ மிதிப்பட்டிருப்பார், எவ்வளோ அவமானம். நான் சொன்ன ஒருத்தங்கிட்ட நேற்று 10 வயசில் இருந்து கடினமான வேலை செய்கிறவன். நான் வேலை செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பித்தது 10 வயசில் இருந்து. நான்லாம் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. இப்போ சிறுவர் தொழிலாளர் வச்சு கூட அப்போல்லாம் எனக்கு லீவு விட்டுட்டாங்கன்னா நான் மெக்கானிக் ஷெட்டு காலைல 6 மணிக்கு டிஃபன் பாக்ஸில் சோறை கட்டிட்டு போனோம், 10 மணிக்கு விடுவாங்க. எவ்வளோ நேரம் வேலைன்னு பார்த்துக்குங்க, 6 6 12, இது ஒரு 4 16 மணி நேரம் நான் வேலை செய்யணும். மெக்கானிக் ஷெட்டில் எவ்வளோ வேலை இருக்குன்னு மெக்கானிக்காக வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். 10 வயசில் 5வது படிக்கும்போது, 5வது படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கை தூக்குங்க போல, 5லேருந்து அதுக்கு மேலே படிக்கிறவங்கலாம் 16 மணி நேரம் வேலை செஞ்சவங்க இருக்கீங்களா? இங்கே நான் செஞ்சுருக்கேன். 6வது படிக்கும்போது 8வது படிக்கிற வரைக்கும், 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு சைக்கிள் கடையில் ஆஃப் டே தான் எனக்கு ஸ்கூல். அது பெரிய ஸ்கூல் கிடையாது, சின்ன ஸ்கூல்னால பாதியாக வைப்பாங்க ஸ்கூலை. ஆஃப் டே விட்டுருவாங்க. காலையில் 2 மணி நேரம் வேலை செய்யணும், 6லேருந்து 8:30 வரைக்கும் 2.5 மணி நேரம். அதுக்கப்புறம் மத்தியானம் 2 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை செய்யணும். கணக்கு போட்டுக்குங்க. டெய்லி எவ்ரிடே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், உழைச்சிருக்கேன். அதனால் ஆண்டவர் இப்போ எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காரோன்னு தோணுது. தகப்பனுடைய புத்திமதியை கேட்பான். யாக்கோபு 3:13, ஞானம் உள்ளவரிடத்தில் சாந்த குணம் இருக்கும். சாஃப்ட் நேச்சர் யாருக்கிட்ட இருக்குதுன்னா ரொம்ப சாஃப்ட்டுங்க, அமைதியான குணங்க. சாந்த குணம் இருக்கிறவன் ஞானம் உள்ளவன் பைபிள் சொல்லுது. சரி, யாக்கோபு 3:17, ஞானம் இருக்கிற இடத்துல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு. ஆமாம், பரத்திலிருந்து வரும் ஞானம் 8 காரியத்தோடு இருக்குது. ஞானம் எப்படிப்பட்டது? 8 காரியம். சுத்தம் சொல்லுங்கள், பைபிள் சொல்லுது சுத்தம். 4 நாளாக குளிக்க மாட்டாங்க, பல்லே விளக்க மாட்டான். 4 நாள் ஆனாலும் அந்த அண்டர் வேற திருப்பி போட்டுக்கிட்டு போவான். ஏங்க இப்போ நான் கேள்விப்பட்ட விஷயத்தை தான் சொல்கிறேன். தலையில் ஒரு லாரி 1 டன் பேன் இருக்கும். சில உடம்புல எப்படி தேய்ச்சி எடுத்து பார்த்தா அவ்வளோ அழுக்கு இருக்கும். டெய்லி குளிக்க முடியாதா? தலை குளிக்கலான்னு உடம்பு குளிக்க முடியாதா? சளி ஜுரம் இருந்தால் மட்டும் விட்டுருங்க. சுத்தம். உடைய பாருங்கள், சிலருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா கரகரையாக இருக்கும். சுத்தமாக இருக்கணும். சமாதானம். ஞானம் இருக்கிற ஆள் சமாதானமாகவே எல்லார்ட்டையும் இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் இப்படி மூஞ்சை திருப்பிட்டு போக மாட்டான். சில பயல்களுக்கு இருக்கானுங்க, இவனுக்கு அவனை கண்டாவாது, அவனுக்கு இவனை கண்டாவாது. காலேஜில், வேலை பார்க்குற இடத்துல, சர்ச்சில் கூட, சபையில் கூட சில ஆட்கள் மூஞ்சி இப்படி விரைச்சிக்கிட்டு போகும். நீ என்னத்தை கொண்டு போக போகிறேன்னு தெரில. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். சமாதானமாக மறந்துட்டு போகிறது. 3வது என்னது? சாந்தம். 4வது என்னது? இணக்கம். எல்லாரோட இணங்கி போவாங்க. இது தனி ரூட்டில் போகும். சில ஆள் உனக்குன்னு தனியாக ஏதாவது இருக்கும், அதுக்குன்னு போய் சேர வேண்டியது தான். இரக்கம் அவங்களுக்கு இருக்கும். ஞானம் எங்கே இருக்கும்? அவங்களுக்கு இரக்கம் இருக்கும். அடுத்தது நற்கனிகள் இருக்கும் அவங்க கையில், அவங்கக்கிட்ட. அடுத்தது பட்சபாதம் இருக்காது. ஒரு ஆளை ஒரு மாதிரி, இன்னொரு ஆளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க. அடுத்தது மாயமற்றதாக இருக்க வேண்டும். சரி, பிள்ளைகள் முதலாவது ஞானத்தில் வளர்ந்திருக்க வேண்டும். லூக்கா 2:40-52 ரெண்டுத்தையும் எடுத்துக்கங்க. சரி, ஞானத்தில் 2 ஞானம், தவறான ஞானம் இருக்குது, அதையும் சொல்லி வேகமாக முடிச்சிடுறேன். மனுஷ ஞானம் 1 கொரிந்தியர் 2:13. மனுஷ ஞானம், த மேன்ஸ் விஸ்டம், ஹியூமன் விஸ்டம் என்று ஆங்கிலத்தில் இருக்குது. மனுஷ ஞானம் தப்பானது, தேவ ஞானம் சரியானது.
ரெண்டாவது ஒரு ஞானத்தை சொல்கிறேன். கொலோசியர் 2:8. இது ரொம்ப முக்கியமான ஞானம். இதை இன்றைக்கி கொஞ்சம் மேலோட்டமாக பேசினாலும் ஒரு நாள் இன்னும் தெளிவாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். லௌகீக ஞானம். சொல்லுங்கள், லௌகீக ஞானம். கேட்கல? லௌகீக ஞானம், பிலாசபி அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. பிலாசபி மட்டும் வரலை. பிலாசபின்னா என்ன? தத்துவம். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஆட்களுக்கு தத்துவம். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்ததுலேருந்து இது வரைக்கும் கையெல்லாம் தூக்கிடாதீங்க. ஒரு முறையாவது முழு பைபிளை படிச்சிங்களா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேட்டுங்க. உங்களுக்குள்ளே கேட்டுங்க, கை தூக்க வேண்டாம். சரியா? ஒரே ஒரு முறையாவது நான் முழு வேதாகமத்தையும் படிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு முறையாகிலும் ஞானஸ்நானம் எடுத்து இது வரைக்கும் ஃபுல் பைபிளை ஒன் டைம் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் அப்படி படிக்கலைன்னா, நீங்கள் அப்படி ஒரு முறை கூட முழு வேதாகமத்தை நீங்கள் படித்து முடிக்கலைன்னா நீங்கள் பேர் ஆபத்தான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சீக்கிரமாக கல்ட்டில், தவறான உபதேசத்தில் நீங்கள் சிக்க வாய்ப்புகள் வரும் நாட்களின் சோதனைகளில் உங்களுக்கு இருக்குது. பைபிளை படிக்காத எந்த ஒரு மனுஷனோ, ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட எந்த மனுஷனோ ஒரு முறையேனும் நீங்கள் பைபிளை படிக்காவிட்டால் நீங்கள் துர் உபதேசம் எது, சரியான உபதேசம் எது, எது சரியான வார்த்தை, எது தேவனுடைய வார்த்தை, எது தவறான வார்த்தைன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தவறான உபதேசத்தில் சிக்கிடுவீங்க, எல்லாம் சரின்னு ஓடுவீங்க. சரியா? ஆங்கிலத்தில் லௌகீக ஞானம்னா என்னன்னா செக்குலர், உலக சம்பந்தமான, செக்குலர் உலக சம்பந்தமான ஞானம் தவறு. படிப்பு அறிவை வைத்து கொண்டு ஆண்டவரை எடை போடக்கூடாது. படிப்பு உனக்கு இருக்கலாம், நல்லது, அது உலகத்தின் காரியங்களுக்காக தேவனுடைய காரியத்துக்கு செட் ஆகாது. டெம்பரல், தற்காலிகமான விஷயங்களை உள்ளடக்கியது. தற்காலிகமாக, பரலோகம் என்பது நித்தியம். இவ்வுலகத்தில் இருக்கிற ஞானம், லௌகீக ஞானம் என்பது அந்த நேரத்திற்கு, அந்த காலத்திற்கு. அப்போஸ்தலர்கள் நாளில் ஒரு பெரிய வேலையை கொடுக்கும்போது 7 பேரை தேர்ந்தெடுத்தான். அதில் நிக்கோலாய் என்கிற ஒருத்தன். பிற்காலத்தில் வெளிப்படத்தில் ஆண்டவர் பேசும்போது நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கைகளை நான் வெறுக்கிறேனார், தத்துவங்களை வெறுக்கிறேனார். என்ன கொள்கை தெரியுமா? கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். எத்தனை மனைவி வச்சுக்கலாம், எத்தனை புருஷனோடு இருக்கலாம், எப்படி வாழலாம், விபச்சாரம் பண்ணலாம், வேசித்தனம் பண்ணலாம், எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து விட்டார். அது ஆண்டவர் சொன்னார், நான் வெறுக்கிறேன் இந்த கொள்கையினார். பிரைஸ் தி லார்ட். இப்படி தவறான தற்காலிகமான விஷயங்களுக்கு மக்கள் ஒப்பு கொடுத்து போகிறது லௌகீக ஞானம். டிசெப்டிவ் ஃபிலாசபி, ஏமாற்றும் தத்துவம். ஏமாற்றும் தத்துவம். மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான், சொன்னவரே சொன்னார் நான் தப்பாக சொல்லிட்டேன்னார். அவர் ஏமாற்றிட்டார். மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் அதை நம்புகிறான். அவரே சொன்ன அந்த வார்த்தை அவரே பின்னாடி வாபஸ் வாங்குறாரு. நான் சொன்ன தப்பு அப்படிலாம் கிடையாதுனாலும் அது யாரும் எடுத்துக்கல, முதல்ல சொன்னதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது டிசெப்டிவ் ஃபிலாசபி. அடுத்தது எம்டி ஃபிலாசபி, வெற்று தத்துவம். வெற்று தத்துவம். அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ரட்சிக்க மாட்டாது, விடுவிக்க மாட்டாது. கையில் பச்சை குத்திக்கிட்டு இன்றைக்கி சுற்றுறான என்ன நன்மை அவனுக்கு? சரி, பிற்காலத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் உடம்பை கெடுக்கக்கூடாது, நான் 34 கோடி மதிப்புள்ள உடம்பு உனக்கு கொடுத்துருக்கேன், உன் இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுன்ற. அல்லேலூயா. அப்போ வெற்று தத்துவம். அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, பார்க்கறதுக்கு ஸ்டைலாக இருக்கு. ஆண்டவர் அப்படி நினச்சிருந்தா உனக்கு அழகாக மச்சான் அங்கங்கே வச்சு விட்டார், அதே மாதிரி வச்சு விட்ருப்பாரு நீட்டாக. அப்படியே கருப்பு கலர்லேயும் அவரே டிசைன் பண்ணியிருப்பார், கையிலையும் மூக்குலேயும் கண்லேயும். வைக்கல இல்லை, இதுதான் அழகு, அவ்வளோதான், விட்டுருங்க. அந்த இயற்கை அழகுலேயே வாழுங்க. ஐடில் ஃபென்சிஸ், செயலற்ற கற்பனைகள், இதெல்லாம் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது. செயலற்ற கற்பனை. ஒரு மனுஷன் செயலற்றதாக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான், அது பிரயோஜனம் இல்லாதது. இன்றைக்கி இருக்கிற தத்துவம், இன்றைக்கி இருக்கிற இவங்கெல்லாம் பைபிளை படிக்காமல் செல்ஃபோன்லேயும் இன்டர்நெட்லேயும் லேப்டாப்லேயும்
உலக காரியங்களையும் மூழ்கி விடுகிறதுனால இது உலக தத்துவமா தேவனுடைய சத்தியமாங்கிறத பிரித்து பார்க்க தெரிகிற ஞானம் இவர்களுக்கு இல்லை. அதனால் பைபிளை படிக்கலைன்னா வருங்கால சந்ததி ஏமாற்றப்படும். நீங்கள் இதுதான் சரின்னு நீங்கள் நாளைக்கு எல்லாம் செய்வீங்க, இன்னும் என்னென்னலாம் புதுசாக வருதோ அதெல்லாம் செய்வீங்க. இதைத்தான் பவுல் எதிர்க்கிறார். எல்லாம் கிளியராக தான் இருக்குது பைபிளில். இது தெரியலன்னா அது தெரியாது. மணிக்கணக்காக வேதத்தை படித்து பல நாட்கள் இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானம் பண்ணி இன்றைக்கி பல விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிற எனக்கே சிலது தடுமாற்றம் வரத்தான் செய்யுது. இது சரியா இது தப்பான்னு கேட்குற கேள்வி வரத்தான் செய்யுது. சில நேரங்களில் சரியானதை விட தவறாக இருக்குமோன்னு நினைக்க வச்சிருது. ஆனாலும் ஆவியானவர் உதவி செய்கிறார். அதனால் இந்த லௌகீக ஞானம், சொல்லுங்கள் லௌகீக ஞானம், நோ சொல்லுங்கள், நோ. இந்த ஃபிலாசபி நோ, செக்குலர் நோ, ஆமென் சொல்லுமா. உலக சம்பந்தமான படிப்பு உலகத்தோட முடியும், அது உங்கள் படிப்பு உங்களோட முடியும். பெரிய பெரிய ஞானியெல்லாம் படித்தாங்களே, அவங்களுடைய படிப்புகளினாலே அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன கிடைத்தது என்று இப்பொழுது கேட்டால், அவர்கள் செத்து போனவங்களை போய் கேட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசுவை அறிந்ததினால் நான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிற ஒன்று தான் எனக்கு பிரயோஜனமாக இருக்குமா. ஆமென். ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஞானம் எப்படி கிடைக்கும்? ஞானம் கிடைத்தால் என்ன நடக்கும்? ஞானம் இல்லாவிட்டால் எப்படி இருக்கும்? ஞானத்தை உடையவர்களின் அடையாளம் 4 தலைப்பு பார்த்தோம். கடைசியாக தவறான ஞானம் 5வதையும் பார்த்தோம். கை உயர்த்துங்க. தேவனே எனக்கு ஞானத்தை தருவீராக. ஒரு வசனம் இருக்கு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் ஞானத்தின் இருப்பிடமாகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, நான் ஞானத்தில் குறைவுள்ளவன் ஐயா. அநேக ஆண்டுகள் உம்மை நான் பின்பற்றுகிறேன், ஆனால் நான் விருத்தி அடையவும் இல்லை, ஐஸ்வர்யமும் என்னிடத்தில் இல்லை, செல்வங்களும் குறைவாகவே இருக்கிறது, உயர்வும் இல்லை, மேன்மையும் இல்லை. ஏனென்றால் நான் ஞானத்தில் குறைவுள்ளவன். எனக்கு நீர் ஞானத்தை தருவீராக. 2 கை வைத்து கேளுங்க, எனக்கு நீர் ஞானத்தை தருவீராக. சத்தமாக கேளுங்க, இயேசுவே என் தேவனே எனக்கு நீர் ஞானத்தை தருவீராக.